விவேகானந்தர் அமெரிக்காவிலே இந்து சமயத்தை பற்றிய பிரச்சாரத்தை செய்வதற்காக செல்வதற்கு முன்பு தன்னுடைய குருவின் மனைவியான சாரதா தேவியிடம் ஆசிகளை பெறச் செல்கிறார். அன்றைக்கு சாரதா தேவி சமையல் அறையில் இருந்தார். விஷயத்தை சொன்னார் விவேகானந்தர். அப்பொழுது அங்கே அருகில் இருக்கும் கத்தியை எடுத்துக்கொடு என்றார் சாரதா தேவி. இவர் கத்தியை எடுத்து கொடுக்கும் பொழுது அதை பெற்றுக்கொண்டவுடன், நீ அமெரிக்காவில் தர்ம பிரச்சாரத்தை செய்வதற்கு தகுதியானவன்தான், சென்று வா என்றார். அம்மா, எப்படி சொல்கிறீர்கள்? கத்தியை எடுத்துக்கொடு என்றீர்கள், உடனே சொல்கிறீர்களே, இதற்கும் அதற்கும் ஏதாவது தொடர்புண்டா என்று விவேகானந்தர் கேட்கிறார். சாரதா தேவி அதற்கு அழகாக ஒரு விளக்கத்தை தருகிறார். பொதுவாக எல்லோரும் கத்தியை கொடுக்கும் பொழுது கத்தியின் கூர்மையான பாகத்தை அடுத்தவருக்கு இருக்குமாறு கொடுப்பார்கள். நீயோ மிகச்சரியாக கொடுத்திருக்கிறாய். கூர்மையான பாகம் தன் கையில் இருக்கும் பொழுது அடுத்தவர் அதனுடைய பிடியை பிடிக்கும் பொழுது நமக்கு ஏதாவது காயம் ஏற்பட்டாலும் பரவாயில்லை என்று நினைக்கக்கூடிய மனம்தான் சிறந்த மனம் என்பது இதன் மூலம் தெரிகிறது. அதனால் அடுத்தவர்களுக்கு அறிவுரை சொல்ல நீ அமெரிக்காவிற்கு செல்ல தகுதியானவன்தான் என்றாராம். நண்பர்களே, நீங்கள் கத்தியை அடுத்தவர்களுக்கு கொடுக்கும் பொழுது எப்படி தருவீர்கள்? கொஞ்சம் சொல்லுங்கள்.